இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் தட்சணாயன புண்ணிய காலம் என்று போற்றப்படுகின்றது. அதாவது ஆடி மாத பிறப்பு என்று இதை கூறுவார்கள். பொதுவாகவே எங்களுடைய இயல்புகளிலே நமது முன்னோர்கள் சாஸ்திரங்களிலே 2 பிரிவுகளை காட்டுகின்றார்கள். உத்தராயணம், தட்சணாயனம். தை மாதம் முதலாக ஆனி மாதம் நிறைவு பெறும் வரை உத்தராயணம் என்று சொல்லப்படுகின்ற காலம். இது தேவலோகத்திலே பகல் பொழுதாக போற்றப்படுகின்றது. ஆடி மாதம் முதலாக மார்கழி ஈராக உள்ள காலம் தட்சணாயனம். இது தேவலோகத்தின் இரவு பொழுதாக போற்றப்படுகின்றது. எங்களுடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாளாக அமைகின்றது. இப்படியான ஒரு அமைப்பிலே இந்த தட்சணாயன புண்ணிய காலம், அதாவது எங்களுடைய வாழ்வியலிலே தட்சணாயன புண்ணிய காலம் என்று நாங்கள் போற்றப்படுகின்ற காலம், இது இயல்பாகவே நாங்கள் ஜோதிட சாஸ்திரங்களிலே அந்த காலங்களிலே இந்த தட்சணாயனத்திலே சுபகாரியங்களை பெரிதாக தவிர்த்து கொள்வார்கள். முக்கியமான அதீதமான சில சுபகாரியங்களை மட்டும் செய்து கொள்வார்கள். தவிர மிக உன்னதமான காரியங்களை எல்லாம் அது உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் என்று விட்டு விடுவார்கள். இரண்டாவது, தட்சணாயனம் கால மாற்றத்தை தருகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. இன்றைய நாளில் இருந்து ஆடி மாதம் பிறந்தால் ஆடிக்காற்று, ஆடி மாதத்தில் ஒரு காற்று இயல்பாக கொஞ்சம் முரட்டத்தனமான ஒரு காற்று அடிக்கும். ஆடியிலே காற்று அடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் என்கின்ற ஒரு வாக்கு உண்டு. ஆகவே ஆடி மாத காற்றை எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். அந்த காற்றை விவசாயிகளிலிருந்து அனைவரும் எதிர்பார்ப்பது உண்டு. என்றால் ஆடி மாதத்திலே வீசுகின்ற காற்று அது உன்னதமான மாரிமலையை கொடுக்கும் என்ற நம்பிக்கை முகலுக்கு உண்டு. இந்த தட்சணாயனம் பிறக்கின்ற பொழுதெல்லாம் நமது யாழ்ப்பாண மரபிலே ஆடிக்கூழ் என்று சொல்லப்படுகின்ற இனிமையான இனிப்பு சுவை நிறைந்த அந்த கூழ் காய்ச்சி குடிக்கின்ற வழக்கமும் உண்டு. ஆடி மாதம் பிறந்து விட்டாலே அது அம்பிகைக்குரிய மாதமாகவும் எமது மதம் போற்றப்படுகின்றது. சைவ சமயத்திலே அம்பாள் வழிபாட்டுக்கு ஆடி மாதம் மிக உன்னதமாக போற்றப்படுகின்றது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடிப்பூரம் போன்ற தினங்களெல்லாம் அம்பாளுக்கு நாங்கள் நேர்த்தி கடன்களை செய்து வழிபட்டு நல்லுறவு பெறுகின்ற நாட்களாக அமைகின்றன. எனவே இந்த ஆடி மாதம் ஒரு தனித்துவமான தெய்வீக மாதமாக போற்றப்படுகின்றது. இந்த மாதத்திலே நாங்கள் மனிதர்களுடைய சுபகாரியங்களை அறவே தவிர்த்து கொள்வதுண்டு. இந்த ஆடி மாதத்திலே திருமணம் செய்வதில்லை, புதுமனை புகவிழா செய்வதில்லை, ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்வதில்லை போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ளுகின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. முழுக்க இந்த ஆடி மாதத்திலே நாங்கள் எங்களுடைய ஆலய வழிபாடுகளை மேற்கொள்கின்ற மாதமாக அமைகின்றது. எனவே இந்த ஆடி மாதம் எங்களுக்கு தட்சணாயன புண்ணிய காலமாக போற்றப்படுவதோடு மட்டுமில்லாமல் ஆன்மீக வழிபாடுகளை எங்களுக்குள்ளே அதிகமாக கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக சிறப்பு பெறுகின்றது. இன்றைய நாள் ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதம் எல்லா வகையிலும் எல்லா சிறப்புகளையும் எல்லா மேன்மைகளையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆடி மாதத்திலே ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த காலங்களிலே அம்பாளை வழிபடுவதன் மூலமாக நல்ல திருவருளை பெறக்கூடியதாக இருக்கும். இவை ஒரு அற்புதமான, அதாவது குறிப்பாக இந்த ஆடி மாதத்திற்குரிய காரண கர்த்தாவாக, ஆடி மாதம் என்றால் என்ன, ஆடி மாதம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சூரிய பகவான் சந்திர ராசியிலே, அதாவது கடக ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. சந்திரன் தாய் கிரகம் என்று போற்றப்படுகின்றோம், சூரியன் தந்தை கிரகம் என்று போற்றப்படுகின்றோம். இந்த சூரிய சந்திர சேர்க்கை எதை குறிப்பிடுகின்றது? சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கொள்ளுகின்ற நாள் அமாவாசை என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த ஆடி மாதத்தை பிதுர் மாதமாகவும் நாங்கள் போட்டுக்கொண்டோம், பிதர்களுக்குரிய மாதமாகவும். ஆடி அமாவாசையிலே நாங்கள் விடப்பட்ட பிதர்களுக்குரிய வழிபாட்டை மிக உன்னதமாக செய்கின்ற நாளாக இந்த ஆடி மாதம் போற்றப்படுவதற்கு காரணமே இந்த சூரிய சந்திர சேர்க்கை ஆடி மாதத்திலே இயல்பாகவே அமைந்து விடுவதனாலே. ஆடி மாதம் முழுவதுமாக சந்திரனுடைய கடகராசியிலே சூரியன் சந்திரிக்கின்ற காலம் மிகச்சிறப்பான ஒரு பிதுர் மாதமாக போற்றப்படுகின்றது. எனவே இப்படியான பல சிறப்புகளை இந்த ஆடி மாதம் கொண்டிருக்கின்றது. எனவே ஆன்மீக வழிபாடு, பிதுர் வழிபாடு நம்முடைய வாழ்வியலிலே தெய்வீகத்தன்மைகளை அதிகம் கொண்டு வருகின்ற மாதமாக ஆடி மாதம் மேன்மையும் சிறப்பும் வருகின்றது. இன்று அமைகின்ற இந்த ஆடி மாதம் தட்சணாயன புண்ணிய காலம் நமது உள்ளங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும், நல்ல மேன்மையை கொடுக்கும். நாங்கள் வழிபாட்டின் மூலமாக, எங்களுடைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக, அம்பிகையின் வழிபாட்டின் மூலமாக நல்ல திருவருளை பெறக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய் வாரம், ஆடி மாதத்திலே அமைகின்ற வெள்ளி வாரம், இந்த 2 வாரங்களிலுமே அம்பாளை
நன்றாக விரதமிருந்து வழிபட்டு அபிராமி அந்தாதி பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்தால் குடும்பத்தில் இருக்கின்ற பல துன்பங்களும் மறைந்து ஓடிவிடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்கும், திருமணம் தடைப்படுவதற்கு அந்த திருமண பேர் கிடைக்கும், குடும்பத்திலே சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றவர்களெல்லாம் அவையெல்லாம் நீங்கி நல்ல திருவள்ளுவர் பெறுகின்ற காலமாக அமையும். எனவே இப்படியான ஒரு தோஷ நிவர்த்தி மாதமாக கூட இந்த ஆடி மாதம் போற்றப்படுகின்றது. எனவே இந்த ஆடி மாதம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பை தருகின்ற மாதமாக அமைவதனாலே இந்த ஒரு மாதத்தையும், இந்த ஆடி மாதம் முழுவதற்றையும் சரியான முறையிலே நாங்கள் அதை பயன்படுத்தி நல்ல திருவருளுக்கு பாத்திரமாவோம். நன்றி.